திமுக பிரமுகருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து ஒரு தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின கூடுதல் தகவலோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சொல்லுங்க சுரேஷ், தற்பொழுது இந்த திமுக பிரமுகருக்கு 10 ஆண்டு சிறை வழங்குவதற்கான காரணம் என்ன? அந்த வழக்கு பற்றின விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் ராஜ்குமார். இவர் தன்னுடைய வீட்டில் பணியாற்றுவதற்காக 15 வயது சிறுமி கேரளா இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த பீர்மேடு அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு 15 வயது சிறுமியை வேலைக்காக வச்சிருந்தாரு. இந்த சிறுமி வேலைக்கு சேர்ந்த சில நாட்கள்லயே தன்னுடைய தாயை போன்ல தொடர்பு கொண்டு தன்னால் இங்க இருக்க முடியல கூட்டிட்டு போகும்படி சொல்லியிருக்காங்க. அதுக்காக குழந்தைங்க அழைத்து செல்வதற்காக பெற்றோர் வந்து கொண்டிருந்த நேரத்துல முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமாருடைய நண்பர் ஜெய்சங்கர் சிறுமி உடைய தாய்க்கு போன் பண்ணி அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வர்ற வழியில இங்க மருத்துவமனையில பாக்குறாங்க, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. அடுத்த சில நாட்கள்ல அந்த குழந்தை இறந்து போயிடுது. இந்த குழந்தையுடைய சாவுல மரணம் இருக்கிறதா சொல்லி அவருடைய பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில பெரம்பலூர் போலீசார் சந்தேக மரணம் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறாங்க. விசாரணையில அந்த பெண்ணுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்த போது அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஜெய்சங்கர், அன்பரசு உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அதாவது ஆழ்கடத்தல், கற்பழிப்பு, மரணத்தை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த வழக்கு பெரம்பலூர் நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு என்று சென்னையில ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு பெரம்பலூர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த போதே அந்த பன்னீர்செல்வம் என்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்து போனதுனால மற்ற 6 பேர் மீதான வழக்கு இங்க நீதிபதி சாந்தி விசாரிச்சாங்க. இந்த வழக்குல இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார்கள். என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமாருக்கு எதிராக கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாகவும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய கூட்டாளி ஜெய்சங்கர் என்பவருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாகவும் தீர்ப்பளித்திருக்கிறார். இருவருக்கும் சேர்த்து 45,000 ரூபாய் அபராதமும் நீதிபதி விதித்திருக்கிறார். இது தவிர மேலும் குற்றம் சாட்டப்பட்ட